டென்ஷனா டென்ஷன் ஆயிடுச்சு என் புள்ள பாத்துக்கோங்க. ஐ பி டென்ஷன். டென்ஷன் ஆயிட்டியா நீங்க? சரி இங்க வாங்க, இந்த சைடு வாங்க. ஸ்ரீலங்கால இருந்து கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க. பூனை அதை உடைச்சி எடுத்துருச்சு எல்லாத்தையும். ஓ இன்னொரு கருவாடு. என் புள்ள பாருங்க அங்க மூக்க. தேங்க்யூ சொல்லிடு ரியா. வாயில வரல சாந்தி. Hello guys, welcome back to our channel. So ரியா டான்ஸ் கிளாஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க. மழை வேற லெவல்ல பொழக்குது. பரவாயில்ல, உனக்கு டான்ஸ் கிளாஸ் டாடி வந்தாதான் போக முடியும். அவ்வளோ ஆர்வம் எதுக்கு? டான்ஸ் கற்றுக்கலாம் இல்லை, அங்கே 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கதான். அவங்கள போய் அவங்க கூட ஜாலியாக விளையாடணும். என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு யாராவது ஒரு பிள்ளை வந்து இவ்வளோ ஆர்வமாக வந்து கிளம்புற பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? ரியா இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் இல்லையா, வீட்டில் தான் இருக்க போகிற நீ. லீவு டுடே, நாட் கோயிங், வி ஆர் நாட் கோயிங். பார்த்தீங்களா என் செல்லக்கடியை? பார்த்தீங்களா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அழுகுறா. இப்படி யாராவது இருக்காங்களா ஆர்வமா? ஏன்னா அவளுக்கு வீட்டில் இருந்து போர் அடிச்சிருச்சு, டென்ஷன் ஆகுறா. என்னடா அது இதுங்க கிளப்பி விட்டுட்டு இப்படி பண்ணுதுங்க அப்படின்ட்டு. ஏம்மா இப்படி முடிக்கிற? டென்ஷனா? டென்ஷன் ஆயிடுச்சு என் புள்ள பாத்துக்கோங்க. ஐ பி டென்ஷன். டென்ஷன் ஆயிட்டியா நீங்க? சரி இங்க வாங்க, இந்த சைடு வாங்க, இப்படி வாங்க. சரி சொல்லுங்க, டான்ஸ் கிளாஸ்ல டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன் டான்ஸ் கிளாஸ்க்கு. டென்ஷன் சொல்லி கொடுத்தாங்க? இல்லடா கண்ணா, தை தை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல. சொல்லுங்க ரியா, தை தை சொல்லுங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சர்? சொல்லுங்க. சூப்பர், பரவாயில்ல. என் பிள்ளைய ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து கத்துக்கிறா, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. என்னம்மா இவ்வளோதான் சொல்லி கொடுத்தாங்களா? 2 days தான் கிளாஸ்க்கு போனா, பரவாயில்ல கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி நிறைய பேர் கேட்குறீங்க, ரியாவுக்கு வந்து 3 years கம்ப்ளீட் ஆச்சு. இப்போதான் டிசம்பர் பர்த்டே முடிஞ்சது. ஸோ அதனால இப்போ எல்லாத்தையும் டீச்சிங்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்கூல் சேர்த்தாச்சு, ஆனால் ஜூன் தான் வந்து அவளை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கூலில் விடணும், ஜாயின் பண்ண. ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டோங்க, இன்னும் 6 months இருக்கு அந்த அம்மா ஸ்கூல் போறதுக்கு. ஆனா எங்க மாமியார் வந்து நேத்தே என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப முடியலம்மா, எடுத்துட்டு போய் இப்பவே SRM ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டுரு, சேர்ப்பாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு சேர்த்து விட்டுருமா, ரொம்ப போர் அடிக்குது அவளுக்கும் அப்படின்ட்டாங்க. எங்க மாமியாரே வந்து பொறுமைவாதி, அவங்களே வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு என் ஹஸ்பண்ட சொன்னா சிரிக்கிறாரு அவரு. அப்ப அவங்களே அந்த அளவுக்கு இவ வந்து டார்ச்சர் பண்றா பாத்துக்கோங்க மக்களே. ஸோ அதனால வந்து சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க, எங்கள் மாமியார் விட மாட்டாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்ப்பா அப்படின்வாங்க. இப்போ ரியா பாப்பா எடுத்துகிட்டு போய் டான்ஸ் கிளாஸ்க்கு விட போகிறோம். ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க போகிறதுல. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு உங்களுக்கு சொல்லணும். இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்க்கு, நியூ மாம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்போட நேச்சுரல் நிப்பிள் பட்டர் க்ரீம். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைசராகவும் சாஃப்டாகவும் வச்சிருக்கோம். அண்ட் ட்ரை ஏரியாவில் இதை அப்ளை பண்ணால் குயிக்காக ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் கிராக்கிங் ஏரியா அப்ளை பண்ணால் அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், 100% நேச்சுரல். அண்ட் இது வந்து பேபி சேஃப். அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் மாம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து நோ டேஸ்ட் நோ ஆர்டர், எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது, டேஸ்டும் கிடையாது, டேஸ்ட்லெஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த நிப்பிள் பட்டர் கிரீம். ரொம்ப மெட்டர்னிட்டி எசென்ஷியல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ வந்து நீங்க பிரெஸ்ட் பம்பிங் மாமா இருந்தா கூட இது மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை குயிக்கா அப்சர்வ் பண்ணி ரொம்ப ரொம்ப குயிக் ரிலீஃபை வந்து நம்மளுக்கு தரும். சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தாலும் இரிட்டேஷன் வந்து குயிக்கா ரிலீஃப் பண்ணிடும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ நல்லா இருக்கு, கிரீமியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து பிசுபிசுப்பு தன்மையே உங்களுக்கு வந்து இருக்காது, அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து அஃபெக்டட் ஏரியால எப்படி போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தா எவ்வளோ குயிக்கா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ சாஃப்டா குயிக் மாய்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க.
நல்லா இருக்கு. இதுல என்ன நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னா கவுகி இருக்கு, கோகனட் ஆயில் இருக்கு, கேலண்டியூல் ஆயில் இருக்கு, அது மட்டும் இல்லாம குக்கும் பட்டர் இருக்கு. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சராகவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து குயிக்கான சாஃப்ட்னஸ் தரும். நீங்களும் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா இருந்தீங்க அப்படின்னா ட்ரைனஸ், இச்சினஸ் அண்ட் பெயின் இதெல்லாம் இருக்குதா கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, விலையும் கம்மி, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இது யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லவ்லாப்போட நிப்பிள் பட்டர் கிரீம் பாத்தீங்கன்னா lovelab.com, அமேசான், பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. I'm coming. So bye guys, போலாம் கிளாஸ்க்கு. பாத்தீங்களா சென்னை வந்து இருட்டா தெரியுது. இப்போ 5 மணி தான் ஆகுது, 5 to 5:15 தான் ஆகுது. அதுக்குள்ள இவ்ளோ இருட்டா பனிமூட்டமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து 2025 சென்னை வந்து லண்டன் மாதிரி ஆயிடும் அப்படின்றாங்க பனியா அப்படின்னு இவர் தான் சொன்னார். எனக்கு தெரியல. சரியா ஃபைனலா டாடி வந்துட்டாரு, கிளாஸ்க்கு போயிடலாமா? ஹாப்பி சந்தோஷத்தை பாருங்கடா என் தங்கத்துக்கு, வாயெல்லாம் பல்லு. டென்ஷன் ஆயிட்டாங்களா நீ வரலன்னு? ஐ மீன் டென்ஷன் அப்படின்றா. அவருக்கு அவர் பில்டிங் ஒர்க்கு. சரி வாங்க போலாம், அப்படியே சேர்ந்து எல்லாரும். நான் கிளாஸ்ல விட்டுட்டு ரிட்டர்ன் வரேன், மூச்சு வாங்குது. ஸோ இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு, கண்டிப்பா நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஸோ என்னன்னு கெஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் ஆக்சுவலி என்னன்னு கெஸ் பண்ணீங்களா? என்னன்னா இப்ப எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா என்னோட அப்பா 2 months கழிச்சு வந்து எங்க அப்பா அம்மா வராங்க. அதிர்ச்சியா இருக்கு, வர்றது அதிர்ச்சியா இல்ல எனக்கு. என்னன்னா பிளைட் 7:15 போட்டதா 6:15 பிஃபோரே இது பண்ற மாதிரி போர்டிங் வாங்குறாங்க போல. என்ன கர்மன்னு ஒண்ணும் புரியல. ஆனா சீக்கிரம் வந்துருவேன்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள வந்து பார்க்க போறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு போய் வந்து ரிசீவ் பண்ண போறேன்றது. அவங்கள திட்டாம இருந்தனால அவளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப திட்டுறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நம்மளுக்கு இப்ப என்ன சொல்றது, அம்மா அப்பாவோட உரிமை அது மாதிரி இருக்காதுல எப்பொழுதுமே. சோ அதுதான் சொல்ல வர. ஹஸ்பண்ட் இருக்கும்போது பேசுவாங்க, அப்புறமா நான் எதிர்க்கிறேன் சரியா. சோ எனக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வர்றது. ஸோ இன்னைக்கு போய் டக்குன்னு ரிசீவ் பண்ணிட்டோம்லாம். நிறைய பேர் கேட்பீங்க, ஸ்ரீலங்கால இருந்து வராங்க. ஸோ 2 பேர் வரதை வந்து அப்பா வந்து பிஸ்னஸ் பண்றாரு ஸ்ரீலங்கால. ஸோ அதனால போயிட்டு வருவாங்க. ஸோ அதனால வந்து ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறோம். ஐ எம் ஸோ ஹாப்பி. கண்ணெல்லாம் கலங்குது வரதை நினைச்சா. ஓடி போய் கட்டி பிடிப்பியோ? ஆமா, கட்டி பிடிச்சி முத்தம் குத்து தூக்கிடுவேன் 2 பேரையும். சும்மா வெறுப்பேத்துறேங்க இவருக்காக. ஆனா உண்மையாவே ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி இல்ல? அப்பா வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாரு? சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு, பிஸ்கெட் வாங்கிட்டு. அதெல்லாம் இல்ல, எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஸ்ரீலங்கால நிறைய பேர் எனக்கு வேற கொடுத்துருக்காங்களாம். ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். சோ வாங்க அப்பாவை போய் ரிசீவ் பண்ணிடலாம். ரியாவை ஃபர்ஸ்ட் அது கிளாஸ் முடிச்சு கூட்டிட்டு தான் போகணும். வாங்க போலாம். ஏர்போர்ட்குள்ள வந்தாச்சு. ஏர்போர்ட்ஸ் இல்ல, ஏர்போர்ட். எத்தனை கண்ட்ரி நீங்க போயிருக்கீங்க இது வரைக்கும்? ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, துபாய் இல்லம்மா? அப்ப வந்தது. இந்த வாட்டி போக வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. வந்துட்டாங்கப்பா. யார் வராங்கன்னு தெரியுமா? அம்மம்மா. பார்த்தோன்னே அம்மம்மான்னு கூப்பிட்டு, இல்ல மனசு உடஞ்சு போயிடுவாங்க. சிரிவை பாருங்க, அவளுக்கே புரியுது எவ்வளவு நாள் கழிச்சு வராங்க இவங்க அம்மா. பாக்கலாம் கண்டுபிடிக்கிறாளான்னு. அம்மம்மா, லுக் அட் திஸ். அம்மம்மா தெரியுதா? யாருமா? யார் மது? சாக்லேட் கொடுக்குறாங்க.
அம்மம்மா இவ்ளோ மாசம் கழிச்சு வந்தா மறந்துருச்சு புள்ள. நான் சொல்லி கொடுத்தேன் போனோட கட்டி பிடிச்சிரு அம்மம்மான்னு வந்துட்டாங்கப்பா. எவ்வளவு பேரு. எங்க உங்க அப்பா அம்மா, எங்க உங்க அப்பா அம்மா. பண்ணு குடுக்குறாங்க வந்தோடனே. இந்தாங்க பண்ணு சாப்பிடுங்க. எப்படி இருந்தது ஃபிளைட் எல்லாம்? நல்லா இருந்ததா? வந்தது யாரு? நாங்க 8 மணிக்கே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம் தேவிடு. இவர் என்னடா சொன்னாரு, 7:30 ஃபிளைட் 6:30 வந்துருச்சு. வந்து ஃபைனலா பார்த்தாச்சு. சோ இப்போ வந்து பேக்கிங் ஓபன் ஆகுது. பேக்கேஜ் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. எங்க மாமியாருக்கு ஆசாசியா ஸ்ரீலங்கால இருந்து கருவாடு வாங்கிட்டு வந்தாங்க. பூனை அதை உடைச்சி எடுத்துருச்சு எல்லாத்தையும். ஓ இன்னொரு கருவாடு. கருவாடா வாங்கி தள்ளுறாங்க. நேத்துதான் எங்க மாமா நேத்து தானே சொன்னாங்க குழம்புக்கு கருவாடே இல்லன்னு. கருவாடா வந்து இறங்கிருக்கீங்க. சரி தேங்க்ஸ். இந்த கருவாடு கொடுத்த அக்காக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு நளினி அக்காக்கு. என் புள்ள பாருங்க அங்க மூக்க. அவளுக்கும் பிடிக்கல போல கருவாடு. அவளுக்கும் பிடிக்கல. அதுக்கும் பிடிக்கல. மூக்க முடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடுச்சு சாமி. கேட்டு வந்து அப்பா எனக்கு உழைச்சி எடுத்துட்டு வந்த காசு. சூப்பர். வாங்கிக்கோமா உனக்கு கொடுக்குறாரு. பேத்திக்கு வேணுமா ஒரு 5000 இருங்க வச்சுக்கோங்க. 5000 ரூபாய் வரும். 5000 1 லட்ச ரூபாய் நோட்டு. இது ஏன் ஆட்டிக்கிட்டே 2 லட்சம். அவங்களதான் சொல்றேன் நானு. நீங்க மெல்ட் ஆகிற சாப்பிடுமா பிரிச்சா உள்ள வச்சுட்டு தேங்க்யூ சொல்லிடு ரியா. வாயில வரல சாந்தி. ஓகே ஸோ ஃபைனலாக அம்மா வந்துட்டாங்க. எல்லா திங்ஸையும் பிரித்து மேய்ஞ்சிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நிறைய பேர் திங்ஸ் கொடுத்து அமிச்சிங்களா. ரியா பாப்பாக்கும் நிறைய திங்ஸ் கொடுத்து அமிச்சிங்களா. தேங்க்யூ ஸோ மச். வாட்டர் பார்க்கா ரியாவும் நானும் எங்கே கிளம்பி இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, வாட்டர் பார்க்கெல்லாம் இல்லைங்க, ஒரு வளகாப்புக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எல்லாரும் வராங்க. அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி. எங்கள் அப்பா அம்மா ஃபைனலாக வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விலாகை. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷாம்லி ராஜ்குமார் விலாகை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியா பாருங்க, உங்களுக்கு திங்ஸ் கொடுத்தவங்களுக்குலாம் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிஸ்கெட், கேக்கு, சாக்லேட் எல்லாம் பிடிச்சிருந்ததா? சாப்பிட்டீங்கல்ல காலையில்? சொல்லுங்களேன். தேங்க்யூ சொல்லிடுங்க. இங்க பார்த்து சொல்லிடுங்க. ஓகே பை பை சொல்லிடுங்க. பை 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 கைஸ்.